வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன். கன்னட மொழியின் வரலாற்றை உண்மையாக கூறியதற்காக உலக நாயகனுக்கு இது தேவையா? அது மட்டுமில்லாமல் தமிழர்களுக்காக நம் குரலை உயர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உலக நாயகன் கமலஹாசன் பேசுவது சரியா, நீதிபதி பேசுவது நீதியா? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். கமலஹாசன் மீது நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவர் தமிழினத்தின் போற்றுதலுக்குரிய நடிகர். சினிமாவை பூரண கலைக்கு எடுத்து சென்ற நபர். அவர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5 உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் கூறுகிறார், கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் என்று. இந்த கருத்தை வரலாற்று ஆய்வாளர்களும் ஏற்கின்றனர். ஆனால் இதை வைத்து கன்னடத்தில் உள்ள சில அமைப்புகள் போராட்டம் நடத்தின, சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டன, படம் திரையிடக்கூடாது என்று தடை கூறப்பட்டது. ஒரு மொழியின் வரலாற்றை உண்மையாக சொன்னதற்காக இந்த தண்டனை தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கமலஹாசனிடம் கேள்வி எழுப்புகிறார், நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் வல்லுநரா என்று. மேலும் மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை முடியுமல்லவா என்கிறார். இது ஒரு நீதிபதியின் வார்த்தையா, இல்லை ஒரு கன்னட மொழியாளரின் வார்த்தையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீதிபதியாக இருக்கும்போது நீதி பேச வேண்டும், மொழி சார்பு அல்ல. ஆனால் இங்கு அவர் ஒரு கன்னடராக பேசுகிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கர்நாடகாவில் நீதியும் இப்போது தமிழர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. கர்நாடகாவில் காங்கிரஸ் முதல் பாஜக வரை அனைத்து கட்சிகளும் கமலஹாசனை குற்றவாளியாக்கும் முயற்சியில் உள்ளனர். இது தமிழர்களை மதிக்காத ஒரு மனநிலையை காட்டுகிறது. தமிழர்கள் இவ்வளவு நாள் எந்த ஒரு மொழி படங்களையும் விரோத மனநிலையில் பார்க்கவில்லை. KGF, காந்தாரா போன்ற கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் 100 கோடிகளையும் கடந்துள்ளன. ஆனால் இப்போது கமலஹாசன் பேசியதை வைத்து வரலாற்றை மாற்ற பார்க்கிறார்கள். இதை நாம் ஏற்க முடியாது. கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பேசியது வரலாற்று உண்மை. அதற்கு துணையாக நாம் மட்டுமல்ல, தமிழ் திரைப்பட துறையும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இருக்க வேண்டும். இந்த படத்திற்கு கர்நாடகத்தில் தடை என்றால் எதிர்வினை தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த கன்னட படமும் திரையிடக்கூடாது என்று தீர்மானிக்க கூட தமிழர்கள் தயங்கக்கூடாது. இது ஒரு திரைப்பட விவகாரம் அல்ல, இது தமிழர் மரியாதையை குறைக்கும் முயற்சி. தமிழன் பேசும்போது அவருக்கு நீதி மறுக்கப்படும் என்றால் அதை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக இருக்கக்கூடாது என்று அண்ணன் வேல்முருகன் கூறுகிறார். மன்னிப்பு கேட்க வேண்டியது கமலஹாசன் அல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டியது வரலாற்றை மாற்றுபவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த விடயம் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.